أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. أما بعد، وقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أبرئ نفسي إن النفس لأمارة بالسوء إلا ما رحم ربي إن ربي غفور رحيم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே 91வது அத்தியாயம் 9வது வசனத்திலே ஒரு செய்தியை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. ரொம்ப சுருக்கமான வசனமாக இருந்தாலும் கூட ஒரு அற்புதமான செய்தியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். இந்த வசனத்திற்கான அர்த்தம் என்னவென்று சொன்னால், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, தன்னுடைய நஃப்ஸை ஆன்மாவை பாவத்திலே செலுத்தாமல் அதை அலங்கரித்தவர், அதை தஸ்கியத்து பண்ணியவர் வெற்றி அடைந்து விட்டார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் அந்த ஆன்மாவை பாவத்திலே ஈடுபடுத்தி அலங்கோலப்படுத்தினாரோ அசிங்கப்படுத்தினாரோ அவர் தோல்வி அடைந்து விட்டார் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே 91வது அத்தியாயம் 9வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான். இந்த வசனத்தினுடைய பின்னணியிலே சில தஸ்கியா செய்திகளை நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக நான் இங்கே உட்கார்ந்திருக்கிறேன், இதே போல நீங்கள் அங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள். நீங்களும் நேரடியாக என்னை பார்க்கிறீர்கள், நானும் உங்களை நேரடியாக பார்க்கிறேன். நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் என்னுடைய உடலை பார்க்கிறீர்கள். இதே போல உங்களை நான் பார்க்கிறேன் என்று சொன்னால் உங்களுடைய அந்த வெளி உடல் தோற்றத்தை நான் என்ன செய்கிறேன்? பார்க்கிறேன். இந்த வெளி தோற்றமாக இருக்கக்கூடிய உடல் தான் முக்கியமானதா அல்லது அதற்கு பின்னாடி இன்னொன்று ஏதாவது இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே லைட்டுகள் இருக்கிறது, இதே போல ஃபேன்களை நம்ம பார்க்கிறோம். இந்த ஃபேன் தான் மிக முக்கியமானதா அல்லது ஃபேனை இயக்கக்கூடிய இன்னொன்று இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த ஃபேன்களையும் அந்த லைட்டுகளையும் இயக்கக்கூடிய மின்சாரம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பொருள் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். இதே போல
நீங்கள் என்னை பார்ப்பதும் நான் உங்களை பார்ப்பதும் வெறும் உடல்களைத்தான் பார்க்கிறோம். இந்த உடல் மாத்திரம்தான் மனிதன் என்பது கிடையாது. இந்த உடல்களுக்கு பின்னால் அதை இயக்கக்கூடிய ஆன்மாக்கள் இருக்கிறது, நப்சு இருக்கிறது என்கிற விஷயத்தை நாம எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனா இதுல என்ன ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால், என்னுடைய உடலை உங்களுடைய உடல்களை நான் பார்க்கலாம், நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த உடலை இயக்கக்கூடிய ஆன்மா இருக்குதா இல்லையா, அந்த நப்சு இருக்குதா இல்லையா, அதை நானும் பார்க்க முடியாது, நீங்களும் பார்க்க முடியாது. அப்படி பார்க்காத காரணத்தினால் அது இல்லை என்று ஆகிவிடாது. இன்றைக்கு அப்படித்தான் நிறைய பேர் எதையெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ அதுதான் இருக்கிறது, எதை நம்ம பார்க்கலையோ அது உலகத்துல இல்லை அப்படிங்கிற வகையில சொல்லக்கூடிய ஆட்கள், அவர்களுக்கு நாத்திகவாதிகள், பகுத்தறிவுவாதிகள் என்பதாக நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். இதை விளக்குறதுக்காக வேண்டி ஒரு அழகான ஒரு எளிய ஒரு சம்பவத்தை என்னுடைய ஹஸரத் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஒரு நேரத்தினுல ஒரு பள்ளிக்கூடத்துல வாத்தியார் என்ன செய்றாரு, பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். உங்களை போன்று மாணவர்கள் என்ன செய்றாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த கதையை நீங்க ஏற்கனவே கேட்டிருக்கலாம் அல்லது கேட்காமல் இருக்கலாம், இருந்தாலும் கூட இந்த இடத்தில் சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தி. அந்த வாத்தியார் இறை நம்பிக்கை உள்ள வாத்தியார் கிடையாது. ஒரு இறை நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுத்தறிவு சிந்தனை உள்ள ஒரு நாத்திக சிந்தனையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாத்தியார். அவர் அங்க இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துறார். எப்படி பாடம் நடத்துறாருன்னா, ஒரு பென்சிலை எடுக்கிறார். இதை நீங்க பாக்குறீங்களா? ஆமா, நம்ம பாக்குறோம். அப்புறம் அங்க இருக்கக்கூடிய சாக் பீஸ் எடுக்கிறாரு. இதை நீங்க பாக்குறீங்களா? ஆமா, நாங்க பாக்குறோம். அப்புறம் ஒரு கரும்பலகை எடுத்து நினைச்சாரு, இதை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆமா, நாங்க பாக்குறோம். அப்ப நீங்க எதையெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களோ இது இந்த உலகத்துல இருக்குது. உங்கள யாராவது கடவுளை நீங்க பார்த்திருக்கிறீங்களா அப்படின்னு நினைச்சாரு, அவர் கேட்கிறார். அப்ப மாணவர்கள் என்ன செய்யறாங்க, கடவுளை பார்க்கல. அப்ப நீங்க கடவுளை பார்க்காத காரணத்தினால அந்த இந்த உலகத்துல இல்ல. இந்த உலகத்துல பேனாவை பார்க்கிறோம், பென்சிலை பார்க்கிறோம், சாக் பீஸை பார்க்கிறோம், அது நம்முடைய கண்ணுக்கு தெரியுது, அதனால அது உலகத்துல இருக்குது. ஆனா நம்ம கடவுளை பார்க்காத காரணத்தினால அந்த கடவுள் உலகத்துல இல்ல அப்படின்னு நினைச்சாரு. ஒரு பகுத்தறிவுவாதம் அப்படிங்கிற வகையில் அந்த மாணவர்களுக்கு போதிக்கிறார். எல்லாரும் என்ன செய்றாங்க, கைதட்டுறாங்க. அப்ப அதுல ஒரு இறை நம்பிக்கை உள்ள ஒரு பையன், ஒரு மாணவன் என்ன செய்யறான்னு சொன்னா, எந்திரிச்சு வர்றான், பக்கத்துல வர்றான், வாத்தியார் பக்கத்துல. நீங்க எங்களுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடத்தின அந்த பாடத்தை மையமா வச்சு எனக்கு ஒரு பரிணாம சிந்தனை உருவாயிருக்கிறது, அதை உங்களோட மாணவர்களோட நான் ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு நினைச்சாரு. கேட்கிறான் அந்த பையன். என்னுடைய சிந்தனையை பார்த்து உனக்கு ஒரு பரிணாம சிந்தனை வந்துச்சுன்னு சொன்னா அதை தாராளமா நீ பகிர்ந்துக்கலான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா நினைச்சாரு அந்த மாணவனை அனுமதிக்கிறார். இப்ப மாணவன் நிக்கிறான், பக்கத்துல வாத்தியார் இருக்கிறாரு, பிள்ளைங்க உங்களை மாதிரி மாணவர்கள் என்ன செய்றாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க. முதல்ல பாடம் நடத்துறது வாத்தியார். இப்போ அந்த மாணவன், இறை நம்பிக்கை உள்ள மாணவன் பாடம் நடத்துறான். எப்படி நடத்துறான்னு சொன்னா, நீங்க வாத்தியாரை நீங்க பாக்குறீங்களா? ஆமா, நாங்கெல்லாம் பாக்குறோம். அவருடைய கண்ணை பாக்குறீங்களா? பாக்குறோம். காதை பாக்குறீங்களா? பாக்குறோம். கைகளை பாக்குறீங்களா? பாக்குறோம். கால்களை பாக்குறீங்களா? பாக்குறோம். இப்படி எல்லாத்தையும் ஒன்னா சொல்லி காட்டி இதெல்லாம் பாக்குறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே மாணவர்கள் பூரா என்ன செய்றாங்க, எல்லாம் நாங்க பாக்குறோம்னு சொல்லி சொல்றான். சரி, இத்தனை நீங்க பார்க்கக்கூடிய ஆட்கள் அவருடைய தலையை நீங்க பாக்குறீங்களா? ஆமா, தலையும் நாம பாக்குறோம். சரி, அந்த தலைக்கு உள்ளால இருக்கக்கூடிய மூளையை நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு நினைச்சிரு. அந்த ஒரு பையன் கேட்கிற சமயத்துல நாங்க மூளையை பார்க்கல அப்படின்னு நினைச்சாங்க மாணவர்கள் சொல்றாங்க. உடனே இந்த இறை நம்பிக்கை உள்ள மாணவன் சொல்றான், நீங்க வாத்தியாரனுடைய கண்ணை பாக்குறீங்க, கண்ணு இருக்குது. காதை பாக்குறீங்க, காது இருக்குது. கைகளை பாக்குறீங்க, கைகள் இருக்கிறது. கால்களை பாக்குறீங்க, கால்கள் இருக்கிறது. தலையை பாக்குறீங்க, வாத்தியாருக்கு தலை இருக்குது. ஆனால் அந்த தலைக்கு உள்ளால் இருக்கக்கூடிய அந்த மூளையை நீங்க பார்க்காத காரணத்தினால் அந்த தலைவர் வாத்தியாருக்கு என்ன இல்லை, மூளை இல்லை அப்படின்னு நினைச்சான். அவன் பாடம் நடத்துறான். அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுறாரு. அப்ப இந்த நிறைய உலகத்துல என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, எதை நம்ம பார்க்கலையோ அதுவெல்லாம் இல்ல. எத்தனையோ விஷயங்கள் பார்க்காமலேயே நாம நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆக அந்த அடிப்படையில உடலை நம்ம பார்க்கிறோம், நாம நம்புறோம். ஆனால் இந்த உடலை இயக்கக்கூடிய நப்சி என்று சொல்லப்படக்கூடிய ஆன்மா என்று எல்லாத்துக்கும் இருக்கிறது. ஆனா அதை பார்க்க முடியாது. அப்படி பார்க்காத காரணத்தினால நாம ஆன்மா இல்ல, நப்சி இல்லைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்லிட முடியாது. ஒரு பசியான நேரம், கொஞ்சம் பெருமதியான ஒரு சப்ஜெக்டை நம்ம என்ன செய்யறோம், எடுத்து பேசுறோம். உங்களுக்கு நம்ம எளிமையாத்த நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம்.
இப்ப மின்சாரத்தை நம்ம பார்க்காத காரணத்தினால அது இல்லைன்னு சொல்லி யாராவது அதுல போய் கை வச்சா தான் தெரியும் அந்த மின்சாரத்தினுடைய ஒரு சூழல். அப்ப அந்த அடிப்படையில நம்முடைய உடலை இயக்கக்கூடிய ஆன்மா என்று ஒன்று உலகத்துல இருக்குது அப்படிங்கிறத நாம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப ரெண்டாவது கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த உடல் ஆன்மா ரெண்டு விஷயம் இருக்குதுங்கிறத விஷயத்தை நாம வழங்கிக்கிட்டோம். ரெண்டாவது அடுத்த கட்டமா நம்ம போறதுன்னு சொன்னா, அந்த ரெண்டுல எது சிறந்தது? உடல் சிறந்ததா அல்லது ஆன்மா சிறந்ததா? எது சிறந்ததுங்க? ஆன்மா தான் சிறந்தது. ஆன்மா தான் சிறந்தது. ஒரு ஆளு டூ வீலர்ல போய்கிட்டு இருக்கிறாருங்க, திடீர்னு ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு. அப்படி விபத்து ஏற்படுற சமயத்தினால அந்த டூ வீலருக்கோ அல்ல டூ வீலர்ல பயணம் செய்த அந்த பயணிக்கோ ஒரு ஆபத்து அப்படின்னு சொன்னா எதை நினைச்சு நாம கவலைப்படுவோம்? டூ வீலர் ஏதாவது விபத்துக்குள்ளாகி அது ஏதாச்சுன்னா கூட வேற டூ வீலர் வாங்கிக்கலாம் அல்லது ஒர்க் ஷாப்ல போட்டு சரி பண்ணிடலாம். ஆனா அதுக்கு மேல பயணிச்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த பயணிக்கு ஏதாவது ஆபத்துன்னு நான் சொன்னா தான் நம்ம என்ன செய்வோம், கவலைப்படுவோம். அப்ப அந்த அடிப்படையில இந்த உடல் ஆன்மா அப்படிங்கிற வகையில நாம யோசிச்சு பார்த்தோம் சொன்னா, இந்த உடல் இருக்குதா இல்லையா, இது நம்முடைய ஆன்மா மாதிரி. அந்த டூ வீலர்ல பயணம் செய்யக்கூடிய உடல் டூ வீலர் மாதிரி. அந்த டூ வீலர்ல பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணி தான் யாரு, நம்முடைய ஆன்மா. அப்ப எதை நினைச்சு நாம அதிகமாக கவலைப்படணும், எது சிறந்ததா இருக்க முடியும் சொன்னா நம்முடைய ஆன்மா தான் சிறந்ததாக இருக்க முடியும். இறைவனுடைய பார்வையில் கூட நம்முடைய உடலை எல்லாம் பார்க்கறது இல்லைன்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம நினைச்சிருக்கிறோம், நம்ம பயன்ல பார்த்துருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தினுள்ள இந்த வெளி தோற்றத்தெல்லாம் அல்லாஹ் பார்க்கறது கிடையாது, உள் தோற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை தான் அல்லாஹ் பார்க்கறாங்கிறதுக்கு நிறைய சம்பவங்களை நம்ம சொன்னோம். இன்னொரு சம்பவத்தை கூட இந்த இடத்துல நம்ம சொல்லி காட்டலாம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு மனிதர், சாஹிரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர், ரொம்ப ஒரு பாமரத்தனமான ஆளு, பக்கத்து மதீனாவுக்கு பக்கத்துல ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அங்க இருக்கக்கூடிய காய்கறி எல்லாம் எடுத்துட்டு கொண்டு அந்த மதீனாவுடைய சந்தையில போட்டு விற்பாரு. அப்படி இருக்கிற சமயத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு அவருக்கு மத்தியில ஒரு நல்ல தொடர்பு ஏற்பட்டுச்சு, நட்பு ஏற்பட்டுச்சு. அப்ப அங்கிருந்து அவர் என்ன செய்வார்னா, காய்கறிகளை கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பளிப்பு கொடுக்க, திரும்பி போற சமயத்துல ரசூலுல்லாஹ் அவருக்கு அன்பளிப்பு கொடுக்க, இப்படியான ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு ஏற்பட்டுருச்சு. இந்த நிலையில ஒரு நாள் அந்த சாஹிரா என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த காய்கறிகளை சந்தையில வச்சு வித்துக்கிட்டு இருக்கிறார். அந்த வழியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, போறாங்க. போய் அவருக்கு ஒரு சஸ்பென்ஸை கொடுக்கறதுக்காக நினைச்சாங்க, அப்படியே பின்னாடி போய் எப்படி நினைச்சாங்க, கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கட்டி பிடிக்கிற சமயத்துல யாரோ ஒரு ஆள் கட்டி பிடிக்கிறாருன்னு சொல்லி அப்படி முதல்ல அப்படி திமிர்றாரு. ஆனா அவருடைய அந்த ஸ்பரிசம் இதெல்லாம் பார்த்து, அந்த நட்பு ஏற்கனவே ரசூலுல்லாஹ் பார்த்துருப்பாரு, அவர் தொட்டிருப்பாரா இல்லையா, அப்ப நம்மளை கட்டி பிடிச்சது யாரு தான், ரசூலுல்லாஹ் தான் கட்டி பிடிச்சிருக்கிறாங்க. தெரிஞ்ச உடனே இன்னும் கொஞ்சம் என்ன செய்றாங்க, தன்னுடைய உடலை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் சமயம் சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, இந்த சாஹிராவை யாராவது விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஆள் யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு நினைச்சாங்க, ஏழை விட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சாஹிராவை நினைச்சாங்க, ஏழை விட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப சாஹிரா சொல்றாரு, யார சொல்லலாம், அதாவது என்ன ஒரு பெரிய அளவுக்கு விலை போகக்கூடிய அளவுக்கு ஏழை வர்றீங்க, அந்த அளவுக்கு நான் விலை போகக்கூடிய ஆள் கிடையாது, சாதாரண ஆள் தான், நான் சாதாரண ஆள் தான், என்னை அப்படி பெரிய விலை கொடுத்து யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ற சமயத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க மனிதருடைய அந்த பார்வையில சாதாரண ஆளா இருக்கலாம், ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீனுடைய அந்த பார்வையில உங்களை விட சிறந்தவர் வேறு யாரும் கிடையாதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாஹிராவை பார்த்து சொன்ன செய்தி ஹதீஸ்ல என்ன செய்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அந்த சாஹிராவினுடைய அந்த கிராமப்புறத்துல உள்ள ஆட்கள்கிட்ட சில பேர் வெள்ளேந்தியான மனசு இருக்கும், ஒரு எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டாங்க, கள்ளங்கபடம் இல்லாம இருப்பாங்க. அந்த கள்ளங்கபடம் இல்லாத அந்த ஆன்மாவை பார்த்து தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நினைச்சிரோம், நம்ம பார்க்கிறோம். ஆக அந்த அடிப்படையில உடல் ஆன்மா அப்படிங்கிற வகையில உடலை விட ஆன்மாவுக்கு தான் அதிகமான சிறப்பு இருக்கிறது. இப்ப அடுத்த ஒரு கேள்விக்கு வருவோம். உடலை விட ஆன்மா தான் சிறந்ததுன்னு சொன்னா எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்? உடலுக்கு கொடுக்கணுமா, ஆன்மாவுக்கு கொடுக்கணுமா? ஆன்மாவுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா நடைமுறையில் எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? ஆன்மாவுக்கு கொடுக்கிறோமா, நம்முடைய உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? எதை அலங்கரிக்கிறதுக்கு அதிகப்படியான மெனக்கெடுக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த உடலை சுத்தம் பண்றதுக்கு தான் நம்ம நிறைய மெனக்கெடுக்கிறோம். அதை அலங்கரிக்கிறதுக்கான அமைப்புல தினமும் குளிக்கிறோம், இதே போல தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறோம், பவுடர் போடுறோம்,
இன்னும் என்னென்ன சாதனங்கள்லாம் இருக்குதோ எல்லா சாதனங்களையும் பயன்படுத்தி பவுடர் போடுறோம், இந்த நல்ல ட்ரெஸ்ஸை போடுறோம். இப்படியாக உடலை அலங்கரிப்பதற்கான வகையில் தான் எல்லா காரியத்தையும் நம்ம முயற்சி பண்றோம். எந்த அளவுக்குன்னு சொன்னா நீங்க பாருங்க, ஒரு 2 வீலர்ல நம்ம போய்கிட்டு இருப்போம், ஒரு சிக்னல்ல மாட்டிக்க கொஞ்ச நேரத்தில் நம்ம கடந்து போகணும், ஒரு நிமிஷத்துல கடந்து போகணும். ஆனா அந்த நேரத்தில் 2 வீலர்ல போய்கிட்டு இருக்க சமயத்துல பக்கத்துல ஒரு காரு, அந்த காருக்கு பக்கத்துல ஒரு கண்ணாடி, நம்ம முகம் நமக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே என்ன செய்வோங்க, நம்ம டக்குன்னு வந்து பாக்கெட்ல விட்டு சீப் எடுத்து அப்படியே என்ன செய்வோம், சரி பண்ணிக்கணும். அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம போக போறோங்க, இந்த நேரத்துல கூட நம்முடைய உடல் அழகா இருக்கணும், பாக்குறவன் நம்மளை வந்து அவலட்சணமா நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி டக்குன்னு எடுத்து என்ன செய்யறோமா இல்லையா? அப்ப எதுக்கு நம்ம அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இந்த உடலுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இதுல கூடுதலாக நீங்க பெண்களை, தாய்மார்கள் வரல, அவங்க லைவ்ல கேட்டாலும் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். தாய்மார்கள் வந்து என்ன செய்வாங்க, அதுக்குன்னு தனியாக தன்னுடைய உடலை அலங்கரிப்பதற்காக கூடுதலாக ஒரு ஹேண்ட்பேக் வச்சிருப்பாங்க, மேக்கப் பாக்ஸ் என்ன செஞ்சிருப்பாங்க, தனியா வச்சிருப்பாங்க. இன்னைக்கு மற்ற அந்த அத்தியாவசியமான தேவைகளை விட இந்த அவசியமற்ற தேவைகளுக்கு நிறைய செலவு பண்ணக்கூடிய ஒரு காட்சி என்ன செய்யறோம் உலகத்துல நம்ம பார்க்கிறோமா இல்லையா? ஆண்களை விட பெண்கள் அதிகமாக அலங்கரிக்கிறார்கள், உடலைத்தான் அலங்கரிக்கிறார்கள், அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அப்படி குறுக்கிட காரணத்தினால்தான் இன்றைக்கு ஆன்மா செத்து போய் கிடக்கிறது, அது அலங்கோலமாக கிடக்கிறது, அது அசுத்தப்பட்டு கிடக்கிறது. இந்த நிலையில நம்முடைய மிக முக்கியமாக இருக்கக்கூடிய, உடலை விட மிக சிறப்பாக இருக்கக்கூடிய, முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த ஆன்மாவை, செத்து போய் கிடக்கக்கூடிய, அலங்கோலமாக கிடக்கக்கூடிய, அழுக்காக கிடக்கக்கூடிய, அசுத்தப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த ஆன்மாவை சுத்திகரிப்பதற்கு இஸ்லாம் என்ன வழிகளை சொல்லி காட்டுகிறது, அதைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4 வழிமுறைகளை நமக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுது. உடலை சுத்தப்படுவதற்கு உலகத்துல எல்லாமே இருக்கிறது, ஆனா நம்முடைய ஆன்மா இருக்குதா இல்லையா, அந்த ஆன்மாவை சுத்தப்படுத்துறதுக்கு, அலங்கரிப்பதற்கு இஸ்லாம் குர்ஆன் சொன்ன அடிப்படையில தான் நாம இன்னைக்கு பேச இருக்கிறோம். ஒரு 4 வழிமுறைகளை நமக்கு என்ன செய்கிறது, சொல்லி காட்டுகிறது. நம்முடைய ஆன்மா அலங்கரிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 4 வழிமுறைகளின் அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்ய முடியும், அலங்கரிக்க முடியும். அதுல முதலாவது வழிமுறை என்னவென்று சொன்னால், தௌபா என்று சொல்லப்படக்கூடிய பாவ மன்னிப்பின் வழியாக நம்முடைய ஆன்மாவை நாம என்ன செய்யறது, அந்த அசுத்தத்தில் நீங்கி நாம என்ன செய்யறது, தூய்மைப்படுத்துறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தௌபா சம்பந்தமான வகையில உள்ள விஷயம், நிறைய விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய கேட்டுக்கிட்டே இருந்திருப்போம். ஏன்னா இது சம்பந்தமான விஷயத்தை வந்து ஷார்ட்டா நம்ம வந்து சொல்லிட்டு போயிடுறோம். ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, குல்லு பனி ஆதம ஹத்தாவுன் வ கைருல் ஹத்தாயி அத்தவாபீன். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே, நபிமார்கள் முதற்கொண்டு பெரிய பாவத்திலிருந்து அவங்க பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. சின்ன சின்ன வகையில அவங்க எல்லாருமே, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே, ஆதமுடைய மக்கள் எல்லாம் தவறு இழைக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் அந்த தவறு இழைக்கக்கூடியவர்களில் யார் சிறந்தவர்கள் என்று சொன்னால், அந்த பாவத்தை நினைத்து வருந்தி அதுல இருந்து அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டாங்களா இல்லையா, இவங்க தான் சிறந்தவங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருக்கிறாங்க, சொல்லி காட்டிருக்கிறாங்க. ஆக இந்த தௌபா கேட்பது என்பது அல்லாஹ்வுக்கு ஒரு பிடித்தமான ஒரு செயல். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். ஒரு பாவத்தை, ஒரு தவறான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு கை சேதப்படக்கூடிய என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்க என்ன செய்ய வேண்டாம், அல்லாஹ் மன்னிக்க மாட்டா அப்படிங்கிற வகையில நீங்க நிராசை அடைய வேண்டிய தேவையில்லை. எவ்வளவு பெரிய பாவங்களை, அதாவது ஒரு மணல் துகள் அளவுக்கு நீங்கள் பாவம் செய்து விட்டு வந்தாலும் கூட அதை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தினால, பொதுவாக மற்ற மதங்களை நீங்க பாத்தீங்கன்னா யாராவது குற்றம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா பாவிகளே அப்படின்னு அழைப்பாங்க. கிறிஸ்துவ மதத்துல நீங்க பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க, பாவிகளேன்னு அழைப்பாங்க. ஆனா இங்க வந்து அல்லாஹ் என்ன செய்யறான்னா, பாவம் செஞ்ச ஆட்களை குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே பாவம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே. யாராவது அப்படி சொல்லுவாங்களா? அப்ப அந்த அளவுக்கு அந்த பாவ மன்னிப்பை வந்து அல்லாஹ் விரும்புகிறான் அப்படிங்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இது அல்லாம நமக்கு ரொம்ப பிரபலியமான ஒரு விஷயம். ஒரு ஆளு 99 கொலை செஞ்சுட்டு ஒரு ஆசிரியர்கிட்ட வர்றாரு, மன்னிப்பு உண்டான்னு சொல்லி. அவர் கோவப்பட்டு என்ன செய்யறாரு, மன்னிப்பே கிடையாதுன்றார். அவரையும் போட்டு தள்ளிடுறாப்புல. அடுத்து இன்னொரு நல்ல ஒரு உளவியல் உஸ்தாதிட்ட போய் கேட்கிற சமயத்துல, உனக்கு பாவ மன்னிப்பு உண்டு அப்படிங்கிற வகையில சொல்லி பாவ மன்னிப்பு பெற்றதாக நம்ம பாக்குறோமா இல்லையா? அப்ப 100 கொலைகளை ஒருத்தர் செஞ்சுட்டாங்க. ஒரு கொலையே ஒரு பெரிய பெரிய பாரதூரமான ஒரு விஷயம். ஆனா அந்த 100 கொலைகளை செஞ்சவனையும் அல்லாஹ் பாவ மன்னிப்புக்கு வந்து தயாராகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் எவ்வளவு பெரிய அருளாளன் அப்படிங்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது அல்லாம இன்னொரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம்.
ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கிற சமயத்துல அல்லாஹ் எப்படி மகிழ்ச்சி அடைகிறான் என்று சொன்னால், ஒரு பாலைவனத்துல ஒட்டகத்தை கொண்டு போறான், உணவு பானத்தை கொண்டு போறான், அதை வச்சுட்டு அவன் தூங்கிடுறான். திடீர்னு பார்த்து எந்திரிச்சு பார்த்தா அது காணாம போயிருது. தேடி பார்க்கறான். கடைசியில ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுறான், நம்ம கதி அதோ கதி தான் அப்படிங்கிற வகையில படுத்துறான். கொஞ்ச நேரம் அசந்துடுறான். அப்புறம் எந்திரிச்சு பார்க்கறான், முன்னாடி என்ன இருக்குது, ஒட்டகமும் இருக்கிறது, அந்த பானமும் இருக்கிறது, அந்த உணவும் இருக்கிறது. இப்ப இதை பார்த்த உடனே எப்படி அவன் சந்தோஷப்படுவானோ அப்படியான சந்தோஷத்தை அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டு தன்னிடத்துல பாவம் மன்னிப்பு கேட்கிற சமயத்தினால அல்லாஹ் சந்தோஷப்படுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு அற்புதமான ஒரு விஷயங்க, இந்த பாவ மன்னிப்புக்கு எவ்வளவு பெரிய ஒரு பேர் அருள் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹதீஸ் நமக்கு தெரிஞ்சுக்கிறணும். உலகத்துல யாருமே பாவம் செய்யலன்னு வைங்க, அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, அவங்கள அழிச்சு போட்டுட்டு யாரு பாவம் செஞ்சுட்டு தன்னிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் உருவாக்குவான் அப்படிங்கிற லெவலுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பாவ மன்னிப்பு எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்கிற விஷயத்தை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக நம்ம பாவம் செய்து விட்டோம் என்று சொன்னால் அந்த பாவத்திலிருந்து நம்ம மீள்வதற்கு, மீண்டும் நம்முடைய ஆன்மாவை அலங்கரிப்பதற்கு இந்த தௌபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறை இஸ்லாம் நமக்கு என்ன செய்கிறது, சொல்லி காட்டுகிறது. நம்ம கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல் முஃமின இதா அதுனப தன்பன் கான நுக்தத்துன் சௌதா ஃபீ கல்பி. யாராவது ஒரு மனுஷன் இந்த உலகத்துல ஒரு பாவத்தை, அவன் ஒரு தவறை செஞ்சிட்டான்னு சொன்னா அவனுடைய உள்ளத்துல ஒரு கரும்புள்ளி விழுந்துரும். நமக்கு நிறைய பேர் என்ன செய்யறோம், நம்ம வாட்டு பாவம் பண்ணிட்டு போயிடுவோம், என்ன ஏற்பது நமக்கு தெரியாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உளவியல் ரீதியாக சொல்லி காட்டுறாங்க, ஒவ்வொரு தவறையும் செய்கிற சமயத்துல நம்ம சாதாரணமா ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி அப்படியே ஹான்னு சொன்னோம்னா அதனுடைய இது போய் அப்படி ஒரு விதமான ஒரு இது தூசி பட்டுருதா இல்லையா, இது மாதிரியான அமைப்புல நம்ம பாவம் செய்ய செய்ய நமக்கு தெரியாமலே நம்முடைய உள்ளத்துல ஒரு கரும்புள்ளி விழுந்து விடுகிறது. ஃபைன் தாப, ஆனா அப்படி விழுந்ததுக்கு பின்னாடி, பாவத்தை செஞ்சு கரும்புள்ளி விழுந்ததுக்கு பின்னாடி அதை நினைச்சு வருந்தி அல்லா இடத்துல தௌபா கேட்டு நஸா அதுல இருந்து விலகி வஸ்தக்ஃபர் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடி விட்டான் என்று சொன்னால் சுக்கில கல்பு, அவனுடைய ஆன்மா என்ன செஞ்சிரும், திரும்ப பழையபடிக்கு பிரகாசமா மாறிடும். ஆனா வயின் சாத, திரும்ப திரும்ப அவன் பாவம் செய்து கொண்டே இருந்தான் என்று சொன்னால் ஜாதத், அந்த கரும்புள்ளி அதிகமாகி கொண்டே போய் ஹத்தா தாழுவ கல்பகம், அவனுடைய இதயத்தை அப்படி மூடிடும். அப்படி மூடிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி அவன் நல்ல மனுஷனாகவே ஆக முடியாத ஒரு காட்டு மிராண்டியாக மாறி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் நஸை திருமதியில ஹசனுன் சஹீங்கிற தரத்துல என்ன செய்து பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த நம்முடைய ஆன்மாவை சுத்திகரிப்பதற்கு இந்த தௌபாவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனா தௌபா பண்ணிட்டு திரும்ப என்ன செய்யக்கூடாது, நம்ம பாவம் செய்யக்கூடாது. இந்த தௌபாவுக்கான சில சுருத்துகள் ஒண்ணு இருக்குதுங்க. எத்தனை சுருத்து இருக்குது யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ்விடத்துல நம்முடைய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. எத்தனை நிபந்தனைகள், அது என்னென்ன நிபந்தனைகள்? எத்தனை நிபந்தனைகள் முதல்ல சொல்லுங்க. மொத்தம் எத்தனை நிபந்தனைகள்? இந்த நிபந்தனைகள் எல்லாம் பேன்னா தான் அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பான். எத்தனை நிபந்தனைகள்? அவ்வளவு நாசி அவ்வளவு நாஸ், முதல் மனிதரே முதல் மறதியாளர். அதனால நம்ம யாரும் யோசிக்க வேண்டிய தேவையில்லை. அவ்வப்போது கேட்டு கேட்டு நினைவு ஊட்டலாம். அதுக்காக திரும்ப திரும்ப என்ன செய்யலாம், அல்பாத்தியா நம்ம ஓதிக்கிட்டே இருக்கிறோம். 3 நிபந்தனைகள் இருக்கிறது. நாம் அல்லாட்ட ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுற சமயத்தில் அந்த பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் 3 நிபந்தனைகள். முதலாவது, அந்த பாவத்திலிருந்து முற்றிலுமாக நாம விலகி விட வேண்டும். பாவத்துல இருந்துகிட்டே பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. ஒரு சாக்கடையில ஒருத்தர் விழுந்துட்டான், அது சுத்தமானு சொன்னா என்ன செய்யணும், சாக்கடையில இருந்து முதல்ல வெளியாகணும். வெளியாகாம உள்ள இருந்துகிட்டே நான் சுத்தப்படுத்துறேன்னு சொன்னா அது பைத்தியக்காரத்தனம். ஆக இது முதல் நிபந்தனை. 2வது நிபந்தனை, அவன் எந்த பாவத்தை நினைச்சானோ செஞ்சானோ தவற செஞ்சானோ அதை நினைச்சு வருந்தணும். இப்படி நாம பாவத்தை செஞ்சுட்டனே, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடந்துட்டனே அப்படிங்கிற வகையில அதை நினைச்சு என்ன செய்யணும், உளப்பூர்வமாக வருந்தணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அத்தௌபா அந்நதும். நீங்க கவலைப்படுறீங்களா இல்லையா, ஒரு பாவத்தை நினைச்சு உளப்பூர்வமா நீங்க கவலைப்படுறீங்களா இல்லையா, அதுதான் தௌபா. அப்போ 2வதாக கவலைப்படணும், வருத்தப்படணும். இந்த மாதிரி நான் செஞ்சுட்டேனேன்னு சொல்லி வருத்தப்படணும். 3வதாக, இந்த பாவத்தை நீ ஒரு காலகட்டத்திலும் என்னுடைய ஹயாத்துல நான் மௌத்து வரைக்கும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற வகையில உறுதிப்பாடு எடுக்கணும். இந்த 3 நிபந்தனைகள் இருந்தால்தான் அல்லாஹ் என்ன செய்வான், நம்முடைய பாவத்தை தௌபாவை அல்லாஹ் என்ன செய்வான், ஏத்துக்கொள்வான்.
இந்த 3 நிபந்தனைகள் எதுக்கு தெரியுமா? அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உள்ளதுக்கு 3 நிபந்தனைகள். நம்ம தொழாம இருக்கிறோம், நோன்பு வைக்காம இருந்துட்டோம், அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் மாற்றம் அடைந்து அல்லாஹ்வுக்கு மாற்றம் புரிந்திருக்குமா இல்லையா? அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இந்த 3 நிபந்தனைகள். ஆனா நம்ம மக்களோட வாழ்கிற சமயத்தில் நம்முடைய பெற்றோருக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, இப்படியாக சக நண்பர்களுக்கு, ஏன் மாற்று மத சகோதரர்களுக்கு கூட நம்ம இஸ்லாத்துக்கு மாற்றமான முறையில நடந்துட்டோம்னு சொன்னா அங்க 4வதாக இன்னொரு விஷயத்தையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. என்ன செய்யணும்? சம்பந்தப்பட்ட அந்த ஆள்கிட்ட போய் நாம மன்னிப்பு கேட்கணும். சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கணுங்க. நம்ம இந்த இஸ்லாத்தினுடைய ஒரு விஷயத்தை நீங்க பாருங்க, இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் அதற்கு 3 நிபந்தனைகள் தான். ஆனால் அந்த மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 நிபந்தனைகளோடு சேர்ந்து 4வது நிபந்தனையாக அந்த சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட போய் நம்ம என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா இஸ்லாம் மனித உரிமைகளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நாம் என்ன செய்யணும்? எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, இந்த சம்பந்தப்பட்ட ஆளு இல்ல, மன்னிப்பு கேட்க முடியாது, அவன் இறந்து போயிட்டார், என்ன செய்வீங்க? ஒரு ஆளுக்கு நம்ம பொருளாதார ரீதியாக அல்லது ஒரு அவதூறு ரீதியாக அல்லது புறம் பேசி கோல் சொல்லி அவருக்கு ஏதாவது வகையில நஷ்டப்படுத்திருக்கிறோம், அடுத்தவங்க விஷயத்துல நம்ம தப்பு பண்ணிருக்கிறோம் வைங்க. இப்ப அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்லி இஸ்லாம் சொல்லுது. இப்ப அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆள் இல்ல, மௌத்தா போயிட்டார், என்ன செய்யணும்? அவங்களுடைய வாரிசுகள்கிட்ட போய் என்ன செய்யணும்? இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன்னு சொல்லி அவங்ககிட்ட போய் என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். இப்ப அடுத்த ஒரு கேள்வி கேட்டா நீங்க மாட்டிக்கிறீங்க, வாரிசுகளும் இல்லை, யாருமே இல்லை, என்ன செய்யறது? சம்பந்தப்பட்ட ஆளு இறந்து போயிட்டாரு, வாரிசுகளும் இல்லை, இப்ப யார்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கறது? என்ன செய்யறது? அந்த பாவத்திலிருந்து மீள்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்? யூசுப் அல்-கர்லாவி சொல்லி காட்டுகிறார், யாரின் மீது நாம தவறு செஞ்சோமோ அந்த மனுஷனுக்காக வேண்டி நாம சதக்கா பண்ணணும். அந்த சதக்காவுடைய நன்மை நமக்கு சேராது, யாருக்கு போய் சேரும்? அந்த சம்பந்தப்பட்ட ஆளுக்கு போய் சேரும் என்பதாக ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை யூசுப் அல்-கர்லாவி நினைச்சாங்க, சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆக அந்த அடிப்படையில நம்ம பார்க்கிற பொழுது நம்முடைய ஆன்மா, அசுத்தப்பட்டு கிடக்கக்கூடிய ஆன்மா சுத்திகரிப்பதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய 4 வழிமுறைகளில் முதலாவது வழிமுறை என்னதுங்க? அத்தௌபா. 4 வழிமுறை. தராவி பின்னாடி தான் மொத்தம் 4 முடியும். கடைசி முடிவில் என்ன செய்யணும்? அந்த 4 வழிமுறையும் அந்த அரபி வாசகத்தோட என்ன செய்யணும்? நீங்க மனப்பாடமா நீங்க சொல்லணும். அப்பதான் நீங்க உண்மையா உளப்பூர்வமா கேட்டீங்களான்னு நம்ம சொல்ல முடியும். இப்ப அடுத்ததாக 2வது விஷயம், 2வது ஒரு விஷயம், நம்முடைய ஆன்மா நம்ம பாவம் செஞ்சு இங்க 13 வயசுல உள்ள ஆட்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. நம்ம ஒவ்வொரு வருஷமும் பாக்குறோம், ஒரு 40 அதாவது 30 வயசை தாண்டி ஆட்கள் தான் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு 2-3 பிள்ளைங்க தான் அந்த 13 வயசுல இருக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுடைய வீட்டுல 13 வயசுல இருக்கக்கூடிய அந்த பிள்ளைங்களை உட்கார வைக்கணும். அவங்களை என்ன செய்யணும்? உட்கார வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு நடப்பெல்லாம் அப்படி ஒரு மாதிரியான ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அதாவது மனுஷனை பல்வேறு வகையில பாவத்துல மூழ்கடிக்கக்கூடிய சாதனங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. அங்க பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு எல்லா விதமானது எல்லாமே நம்ம கைக்குள்ள வந்துருச்சு, கையில இருக்குது. ஒரு மனுஷன் தவறா போறதுக்கு, பால்பட்டு போவதற்கு, பாவத்துல மூழ்வதற்கு அவன் கையில என்ன செஞ்சிருக்குது? ஒரு சாதனம் இருக்குது. அதனால இந்த மாதிரியான கூட்டங்கள்ல தராவிக்கு பின்னாடி நடக்கு. நானும் தொடர்ந்து ஒரு 4-5 வருஷமா வந்துகிட்டு இருக்கிறேன். அந்த 30 வயசை தாண்டி ஆளுக்கு தான் நினைச்சாங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களையும் உட்கார வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். நம்ம என்ன சொன்னோங்க? தௌபாவுக்கு அடுத்து 2வது வழி என்னன்னு சொன்னா முஹாசபா. 2வது இஸ்லாமிய வழி என்ன சொல்லி காட்டுகிறது? நம்முடைய ஆன்மாவை அலங்கரிப்பதற்கு, பாவத்திலிருந்து மீண்டு அதை அலங்கரிப்பதற்கு, சுத்தப்படுத்துவதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய 2வது வழி முஹாசபா. முஹாசபானா என்ன அர்த்தம்? சுய பரிசோதனை. சுய பரிசோதனை. ஒவ்வொரு ஆட்களும் என்ன செய்யணும்? தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சூரத்துல் அஷ்ர்ல 18வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அதோடு அல்லாஹ் முடித்து விடாமல், வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், நாளைக்காக வேண்டி நீ என்ன சேகரித்து வைத்திருக்கிறாய் என்பதை இன்றே நீ பார்த்துக்கொள், இன்றே நீ பார்த்துக்கொள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காட்டுகிறான். இந்த இடத்துல இந்த நாளை கதுங்கிறதுக்கு தப்சீர்கள்ல என்ன போடுவாங்க? மறுமைக்காக வேண்டி அப்படிங்கிற வகையில தான் போடுவாங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்க விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர் பெருமக்கள், அது நாளைக்கு மொத்தமாக பார்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது. அன்றாடம் இன்றைக்கு நாம இருக்கிறோம்னா நாளைக்கு நம்ம
என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற வகையில, இன்னைக்கு நாம என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற வகையில நாமளே என்ன செய்யணும், சுய பரிசோதனை செய்யணும். அந்த சுய பரிசோதனை செய்கிற சமயத்தில் தான் நம்முடைய ஆன்மா சுத்தப்படுத்தப்படும். இந்த உலகத்துல வாழக்கூடிய மனுஷங்களை பாருங்க, யாருமே இந்த ஃபியூச்சருடைய எதிர்காலத்தினுடைய அந்த பிளான் இல்லாம எவனாவது இருப்பானா? அப்படி இருக்கிறவன் உண்மையிலே அறிவாளியா இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. ஒரு மாணவன் இருக்கிறான்னு சொன்னா, இந்த வருஷத்துல நான் இப்படி படிச்சிருக்கிறேன், அடுத்த வருஷத்துல இதை விட நான் டாப்பா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கன்னு சொல்லி முயற்சி பண்ணுவானா இல்லையா? இதே மாதிரி ஒரு இளைஞன் இருக்கிறான், நான் இப்போ வந்துட்டேன், ஒரு தொழிலை பண்ணிட்டேன், செஞ்சுட்டேன், அடுத்த கட்டமாக நான் என்ன பண்ணேன்னு சொல்லி அவன் என்ன செய்வான், யோசிப்பான். அப்படி யோசிக்கிறான் தான் நல்ல இளைஞன், நல்ல மாணவன். ஒரு வெளிநாட்டுல நம்ம போய் உழைக்கிற சமயத்துல அப்படியே என்ன செய்வோம், நம்ம ஊர்ல செட்டில் ஆகிற சமயத்துல நாம யார்கிட்டையும் கையேந்தாத அளவுக்கு நாம ஒரு நல்ல ஒரு விசாலத்தன்மையோடு இருக்கணுங்கிற வகையில ஒரு பிளான் போடுவானா இல்லையா? அதான் உள்ள ஒரு பகுத்தறிவான ஒரு அமைப்புல உள்ள ஒரு ஆள். ஒரு சாதாரண பெரிய வியாபாரி எடுத்துக்கிற வேண்டாங்க, ஒரு சின்ன சாதாரண ஒரு பொட்டிக்கடை வியாபாரியா இருந்தாலும் கூட காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன செய்வான், அவன் வியாபாரம் பண்ணுவான். பண்ணி முடிச்சுட்டு இரவுல அந்த கடையை டோர் லாக் பண்ற சமயத்துல அப்படியே டக்குன்னு டோர் லாக் பண்ணிட்டு வீட்டுல போய் படுத்துற மாட்டான். என்ன செய்வான் அவன், இன்னைக்கு நான் எவ்வளவு முதலீடு போட்டேன், எவ்வளவு எனக்கு லாபம் கிடைச்சிச்சு, எவ்வளவு நஷ்டம் கிடைச்சிச்சு, இதை பாப்பானா இல்லையா? அப்படி பாக்குறதா உண்மையான சரியான ஒரு வியாபாரியா இருக்க முடியும். அப்போ உலக ரீதியாக இப்படி நம்ம பாக்குற சமயத்தினால ஆன்மீக ரீதியாக நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அன்றாடம் சுய பரிசோதனை செய்யணும். இரவு நேரத்துல போய் உட்கார்ந்து, நான் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கடமைகள்ல எதை சரியா நிறைவேற்றி இருக்கிறேன், என்னுடைய மனைவி மக்களுடைய விஷயத்துல என்னென்ன விஷயத்தெல்லாம் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் நான் வாழ்ந்திருக்கிறேன், இப்படியாக எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்கணும். அப்படி சிந்திச்சு பார்க்கிற சமயத்தினால நன்மையினுடைய, அதாவது நிறைய நான் தவறு பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற வகையில இருக்கும் என்று சொன்னால் அப்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன செய்யணும் தெரியுமா, இன்னைக்கு நான் காலையிலிருந்து எழுந்தது முதற்கொண்டு நிறைய தவறுகளை பண்ணிட்டேன் அப்படிங்கிற வகையில நம்முடைய மனசாட்சி சொல்லிச்சுன்னு சொன்னா, அந்த சுய பரிசோதனையில இரவு நேரத்துல சொல்லிச்சுன்னு சொன்னா, அல்லாஹ் இடத்துல என்ன செய்யணும், ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனாவை இல்லம் தௌஃபில்லனா வ தரஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரின். எங்களுக்கு நாங்களே ஆன்மாவுக்கு அநீதம் செய்து கொண்டோம், அல்லாவே நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னால், அருள் புரியவில்லை என்று சொன்னால் நான் நஷ்டவாளர்களில் ஆகிவிடுவேன் என்கிற வகையில் அல்லாஹ் இடத்துல என்ன செய்யணும், கையேந்தம். அதோட நாம அந்த சுய பரிசோதனையில ரிசல்ட் நான் இன்னைக்கு நல்லா நிறைய நன்மைகள் செய்து விட்டேன் என்கிற வகையில நமக்கு தெரிய வந்தது என்று சொன்னால் பெருமைப்படக்கூடாது. என்ன சொல்லணும், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த மாதிரி நன்மையிலிருந்து நான் செய்யறதுக்கும் தீமையிலிருந்து விளங்குறதுக்கும் யாருடைய உதவி இல்லாமல் முடியாது, அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் முடியாது அப்படிங்கிற வகையில அதை சொல்ல வேண்டும் என்கிற வகையில் இஸ்லாம் நமக்கு என்ன செய்யறது, அழகான முறையில சொல்லி காட்டுகிறோம். உமர் ரலியல்லாஹு பத்தி நாம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் உங்களுடைய நிலைமை என்ன, கடைசியில் எப்படி மாறினாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க சொல்லுவாங்க, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கபல அன் துஹாசபு. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கோடிக்கணக்கான மக்களுக்கு முன்னால் மகஷர் பெருவழியில் அல்லாஹ் உங்களை விசாரணை செய்யறதுக்கு முன்னாடியே இந்த உலகத்திலே நீங்க விசாரணை செஞ்சுக்கங்க உங்களை நீங்களே. வஸினு அமாலக்கும் கபல அன் தூஸனு. நாளைக்கு மறுமையில நீங்க செஞ்ச நன்மை தீமைகளை அந்த மீசான்ல போட்டு அல்லாஹ் நிற்க பார்ப்பதற்கு முன்பதாகவே நீங்கள் அன்றாடம் உங்களுடைய நன்மை தீமைகளை நிறுத்து பார்த்துக் கொள்ளுங்கள். நான் கூட செஞ்சிருக்கேனா குறையா செஞ்சிருக்கேனான்னு சொல்லி என்ன செய்யுங்க, நிறுத்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். சொன்னதோடு மட்டும் நிற்கலங்க, அதை செயல் வடிவிலையும் காட்டியிருக்கிறார்கள் என்கிற செய்தி அவருடைய வரலாற்றுல பார்க்கிறோம். இரவு நேரத்தினால இஷாவெல்லாம் முடிஞ்சு சாப்பாட்டெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி என்ன செய்வாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு தனி ஒரு அறையில போய் நின்னுக்குருவாங்க. தன்னை அப்படியே ஒடுக்கிக்கிட்டு என்ன செய்வாங்க, நின்னுக்கிட்டு கையில ஒரு சாட்டையும் வைத்துக் கொண்டு அவங்க சொல்லுவாங்க, யா உமர். தன்னுடைய ஆன்மாவை பார்த்து அவர்கள் பேசுவார், உமரே மாதா அமில்தல் யௌம், இன்னைக்கு என்னப்பா பண்ண அப்படிங்கிற வகையில் என்ன செய்வாங்க, தன்னைத்தானே கேட்டுக்கொள்வார்கள், சுய பரிசோதனை செய்வார்கள் என்கிற விஷயத்தை உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அப்படியெல்லாம் அவங்க செஞ்ச காரணத்தினால்தான் ஒரு மிகப்பெரிய ஜனாதிபதியுடைய அந்தஸ்து அல்லாஹ் நினைஞ்சான். அவங்களுடைய ஆன்மா சுத்தப்படுத்தப்பட்ட காரணத்தினால்தான் மிகப்பெரிய ஒரு ஜனாதிபதி. ஆரம்பத்தில் ஒரு ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த ஆள் தானே ஒரு மிகப்பெரிய ஜனாதிபதியா ஆக்குனாங்கன்னு சொன்னா எந்த அடிப்படையில, இப்படி தன்னுடைய ஆன்மாவை அவங்க அலங்கரிச்ச காரணத்தினால்தான், சுய பரிசோதனை செய்த காரணத்தினால்தான் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு இறை பயம், இந்த மாதிரியான ஒரு சுய பரிசோதனை செய்யக்கூடிய தன்மை நம்ம இடத்துல இருக்குதா? மறுமைக்காக வேண்டி, நாளை மறுமைக்காக வேண்டி ஏதாவது நம்ம சேகரிச்சிருக்கிறோமாங்க? அதாவது நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம், இபாதத்து பண்றோமா, எல்லாம் எப்படியா சொர்க்கம் போயிடும் நினைக்கிறோம். ஆனா கொஞ்சம் உட்கார்ந்து நான் மறுமையில, அதாவது அது சாதாரண சொர்க்கம் கிடையாது, சும்மா எல்லாம் கிடைச்சிடாது. ஒரு கஷ்டப்பட்டு செஞ்சாதான் என்ன செய்ய முடியும், சொர்க்கத்தை அடைய முடியும். ஒரு தேன் நம்ம அடையிறோம்னு சொன்னா நிறைய அந்த தேனீக்களுடைய கொட்டுக்கள்லாம் பரணும்.
அப்படியெல்லாம் மறுமைக்காவடி நம்ம சேகரிச்சிருக்கிறோமா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த இடத்துல ஒரு சின்ன செய்தியை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இந்த குகையில மாட்டிக்கொண்டவர்கள் அப்படிங்கிற வகையில ஒரு 3 பேரை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோமா இல்லையா? அது யாரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல யாரு? ஆமா. அடுத்து 2வது ஆளு, அது 2வது ஆளு. 3வது ஆளு இந்த ஹதீஸ் இந்த நிகழ்வை நம்ம படிக்கிற சமயத்தினால ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கத்தை அறிஞர் ஹஜ்ஜுல் அக்பர் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்லி காட்டுவாங்க. பொதுவா இந்த உலகத்துல நம்ம வாழ்ற சமயத்துலங்க நம்ம அல்லாஹ்ட்ட துஆ கேட்கும்போது எப்படி கேட்போம் தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஆயுள்ல இன்னது நடந்தால் நான் இதை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அல்லாஹ்விடத்துல என்ன செய்வோம்? பிரார்த்தனை பண்ணுவோம். அப்படித்தானே? இந்த காரியம் நடந்துச்சுன்னா இந்த மாதிரி செய்வேன், அப்படி நேர்ச்சை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வோம்? நம்முடைய வாழ்க்கையில நம்ம துஆ செய்வோம். ஆனா இந்த இந்த 3 பேருடைய நிகழ்வுகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே மாற்றமா இருக்கு. ஏற்கனவே நாங்க செஞ்சு வச்சிருக்கிறோம், நன்மையான காரியத்தை தெரிஞ்சிருக்கிறோம், பெற்றோருக்கு உபகாரம் பண்ணியிருக்கிறோம், விபச்சாரத்தில் நாங்கள் தவிர்த்திருக்கிறோம், ஒரு தொழிலாளிக்கு நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம், உதவி பண்ணியிருக்கிறோம். அப்படிங்கிற வகையில ஏற்கனவே செஞ்ச நன்மைகளை அல்லாஹ்விடத்துல சொல்லி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோமா? நாளைக்காக வேண்டி அப்படிங்கிற வகையில் நம்ம ஏதாவது சேகரித்து வச்சிருக்கிறோமா அப்படிங்கிற வகையில நாம யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி சேகரித்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் அன்றாடம் இரவு நேரத்தில் நாம என்ன செய்யணும்? இந்த முஹாசபா என்று சொல்லப்படக்கூடிய இந்த சுய பரிசோதனை நாம் என்ன செய்யணும். இன்ஷா அல்லாஹ் அவ்வாறு செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா உங்களுக்கு எனக்கும் தந்தல் புரிவானாக. இன்னும் 2 வழிமுறைகளை இன்ஷா அல்லாஹ் தராவி தொழுகைக்கு பின்னாடி நம்ம என்ன செய்வோம்? நம்ம பார்ப்போம். எது எந்த 3 விஷயம்? ஆமா, அது எல்லாமே தெரிஞ்சது தானே உங்களுக்கு? அது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம்தான். அது தெரியாத விஷயங்கள் யாரும் இருக்காது. பெரும்போதே அது தெரிஞ்ச விஷயனால தான் நான் சுருக்கி சாட்டா சொல்லிட்டு போயிட்டேன். ஆமா, குகையில் மாற்றிக்கொண்ட 3 பேரை நீங்க கூகுளில் சர்ச் பண்ணாலே அதை என்ன செஞ்சிடும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹதீஸ் என்ன செஞ்சிடும்? வந்துடும். அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுல இருக்கக்கூடிய பாடம் தான். அவங்க ஏற்கனவே நினைஞ்சிருக்கிறாங்க, ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டு நினைஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை பண்ணிருக்கிறாங்க. நாம என்ன செய்யறோம்? இன்னதை எனக்கு செஞ்சு கொடு, நான் அதை செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்யறோம்? அதையெல்லாம் தாண்டி நாளைக்காக வேண்டி மறுமைக்காக வேண்டி நம்ம என்ன செய்ய இன்னைக்கு சேகரம் பண்ணணும்னு சொன்னா இந்த முஹாசபா அப்படிங்கிற சுய பரிசோதனை நம்ம என்ன செய்யணும்? உருவாக்கிக்கிறணும். எல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அப்படியான ஒரு தன்மையை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.